Okay, hello all. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to create site, zone, equipment and sub equipment using toolbar and command toolbar. இது எப்படின்னு தான் பார்க்க போறோம். நார்மலா நம்ம வந்து toolbarல கிளிக் பண்ணியும் site to zone sub equipment கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி கமெண்ட் டைப் பண்ணியுமே நம்மளால site, zone, equipment and sub equipment கிரியேட் பண்ண முடியும். சோ அது எப்படின்றதை இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே E3Dயோட டிஃபால்ட் விண்டோஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டேப்லர் தெரியுதுங்களா? ஸோ இது வந்து மாடல் எக்ஸ்ப்ளோரர். இன்கேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே இது வந்து க்ளோஸில் இருந்தால் அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ நானே க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே க்ளோஸில் இருந்தால் ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் வியூ டூல் மேனேஜர் இருக்குங்களா? இதில் டூலை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோரரில் மாடல் இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஜென்ரல் ஹைரார்கி. இந்த மாடல் எக்ஸ்ப்ளோரர் தான் நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணுறோன்ற ஹோல் இது லேயர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற எக்யூப்மெண்ட், பைப்பிங், ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம இதிலேருந்து உள்ளே தேவையானது உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து சைட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரலில் கிளிக் பண்ணி ஜென்ரல்னால் கிரியேட்டில் சைட் இருக்குங்களா? ஸோ சைட் கிளிக் பண்ணிங்கன்னா சைட் நமக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கு நான் வந்து இப்போதைக்கு ரேண்டமாக ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ ட்ரைனிங்னே கொடுக்குறேன். ட்ரைனிங் 001. முக்கியமாக நம்ம வந்து நேம் கொடுக்கும்போது எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேப்புக்கு வேறு நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஐஃபன் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கேப் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காது E3D. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ தெரிஞ்சு நமக்கு சைட்டு கிரியேட் ஆகிடுச்சு. இந்த சைட்டுக்குள்ளார நமக்கு ஜோன் கிரியேட் பண்ணணும். ஸோ சைட்டுக்கு கீழே தான் நமக்கு ஜோன் அப்படின்ற ஒரு இது வரும், அது கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே கிரியேட்லேயே ஜோன் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜோனை கிளிக் பண்ணிங்கன்னா சைட்டுக்கு கீழே நமக்கு ஜோன் கிரியேட் ஆயிரும். இந்த ஜோனுக்கும் நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன். ட்ரைனிங் 001/எக்யூப்மெண்ட்னு கொடுக்குறேன். அதாவது இந்த ஜோனுக்குள்ளே ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜோனுக்கே நான் வந்து எக்யூப்மெண்ட்டு நேம் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே நம்ம எக்யூப்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். எக்யூப்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது இங்கேருந்து இப்போ இது இருக்குங்க இல்லையா? இந்த டேப்லோ காலம் டிசிப்ளின் வாங்க. இந்த டிசிப்ளினில் கிளிக் பண்ணி எக்யூப்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஸோ எக்யூப்மெண்ட் தனியாக ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த எக்யூப்மெண்ட் கிளிக் பண்ணி கிரியேட்டில் எக்யூப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எக்யூப்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியலில் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாமல் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டேக் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இது நமக்கு ஜென்ரல் இது ஸ்டார்டிங் கிளாஸ்ன்றனால நான் டிஃபால்ட்டாக வந்து ட்ரைனிங்னே கொடுத்து ஆரம்பிச்சுக்கிறேன். ட்ரைனிங் 001/exercise 01 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு எக்யூப்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது இந்த எக்யூப்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சப் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு 3 to 4, 5 ஸ்டெப்ஸாக பிரியும். ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப் எக்யூப்மெண்ட் சேம் இதே கிரியேட்டில் எக்யூப்மெண்ட் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சப் எக்யூப்மெண்ட் இருக்கும். சப் எக்யூப்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்யூப்மெண்ட் கீழே சப் எக்யூப்மெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ட்ரைனிங் 001/exercise 01/bodyன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது மறுபடியும் ஒரு சப் எக்யூப்மெண்ட். ஸோ சப் எக்யூப்மெண்ட் நேம் ஃபிலாசபி சேம். ட்ரைனிங் -001/exercise 01/nozzle. ஓகே. ஸோ அடுத்தது மறுபடியும் சப் எக்யூப்மெண்ட் ட்ரைனிங் /001/exercise 01/support. ஸோ நம்ம ஒரு வெசலாக எடுத்தோம்னா அந்த வெசலில் வந்து நமக்கு வந்து ஷெல் அண்ட் டிஷ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து பாடியில் ட்ரா பண்ணுவோம். சப் எக்யூப்மெண்ட் பாடிக்குள்ளே ட்ரா பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சப் எக்யூப்மெண்ட் நாசிலில் ஒன்லி இந்த சப் எக்யூப்மெண்ட்குள்ளே ஒன்லி நாசில்ஸ் மட்டும்தான் ட்ரா பண்ணுவோம். அடுத்த சப் எக்யூப்மெண்ட் சப்போர்ட் இதில் ஒன்லி சப்போர்ட் மட்டும்தான் மாடல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து டூல் பாரில் கிளிக் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறது. இப்போது இதே வந்து இந்த கிரியேஷனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கமெண்ட்ஸில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் டூல் பாரை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் கிளிக் பண்ணி
டிஸ்பிளேயில் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் இந்த ரைட் சைடில் போய் வச்சிடுறேன். ஸோ தட் நமக்கு அங்கேயே இருக்கும், ஃப்ளோட்டிங் இல்லாமல் அங்கேயே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேம் இப்போ எப்படி பண்ண போகிறோன்னா, ஸோ கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சைட் டு ஜோன், எக்யூப்மெண்ட் அண்ட் சப் எக்யூப்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சைட், நியூ சைட்டுன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடல் எக்ஸ்ப்ளோரரில் தெரியும் நியூ சைட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நேம் எப்படி கொடுக்கறது? நேம் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் அப்புறம் ஒரு ஐஃபன் ஸ்லாஷ், அதேமாதிரி ட்ரைனிங் இதுக்கு 002 கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ட்ரைனிங் 001ன்ற ஒரு சைட் எடுத்திருக்கோம். E3Dல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற நேம் மறுபடியும் நம்மளால் டைப் பண்ண முடியாது. ஸோ தட் ரிப்பீட் பண்ண முடியாது நம்மளால் ஒரே நேம். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எரர்ன்னு சொல்லி அது வராது. ஸோ இது கொடுத்து 2, அதனால் நான் இங்கே 2ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ சைட்டு நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு, ட்ரைனிங் 2ன்றதும் நமக்கு இங்கே மாறிடுச்சு தெரியுது. ஸோ அடுத்தது சைட்டுக்கு கீழே நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? நியூ ஜோன். ஸோ அதே தான் கமெண்ட், நியூ ஜோன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சைட்டுக்கு கீழே ஜோன் கிரியேட் ஆகிருக்கும். தெரியுதுங்களா? ஸோ இதுக்கும் நேம், அதேமாதிரி நேம் டைப் பண்ணி ஸ்லாஷ் ட்ரைனிங் 002 ஸ்லாஷ் எக்யூப்மெண்ட். இந்த ஜோனுக்குள்ளே எக்யூப்மெண்ட் இருக்க போகிறனால இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஜோனுக்கு கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்யூப்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ எக்யூப்மெண்ட் என்டர். ஸோ நம்ம எக்யூப்மெண்ட்டுன்ட்டு ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்ல, EQ UIPன்னு மட்டும் டைப் பண்ணாலே போதும். நமக்கு எக்யூப்மெண்ட் ஹைரார்க்கியில் கிரியேட் ஆகிருக்குங்களா? ஓகே. ஸோ இதுக்கும் நேம் டைப் பண்ணி ஸ்லாஷ் ட்ரைனிங் 002 ஸ்லாஷ் எக்ஸசைஸ் 01 என்டர். ஸோ நமக்கு எக்யூப்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சிங்களா? வித் நேம் கூட கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது எக்யூப்மெண்ட்டு கீழே சப் எக்யூப்மெண்ட், நியூ சப் எக்யூப்மெண்ட். ஸோ சப் எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டிய தேவையில்ல, சப் இ அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தாலே போதும். சப் எக்யூப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கீழே கிரியேட் ஆயிருக்குங்களா? ஓகே. ஸோ இதுக்கு நம்ம நேம் மறுபடியும் வந்து நேம்னு டைப் பண்ணி ஸ்லாஷ்ன்னு டைப் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம பண்ண கமெண்ட்டில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே கமெண்ட் கீழே வந்துடும். இங்கே நம்ம ஸ்லாஷில் பாடின்னு மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்டர். நேம் மாறிடுச்சிங்களா? ஓகே. ஸோ இதேமாதிரி நாசிலுக்கு ஒரு சப் எக்யூப்மெண்ட்டும் சப்போர்ட்டுக்கு ஒரு சப் எக்யூப்மெண்ட், நியூ சப் எக்யூப்மெண்ட். மறுபடியும் இதே டபுள் டேப் பண்ணி கீழே வந்துடும். ஸோ இதை நான் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு நாசில். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு சப் எக்யூப்மெண்ட் என்டர். ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட். ஸோ இதை டபுள் டேப் பண்ணி நாசிலுக்கு பதிலாக சப்போர்ட்டுன்னு டைப் பண்ணி என்டர். அவ்வளோதான். ஸோ இதே ஹைரார்க்கி தான் நம்ம ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் கிரியேட் பண்ணும் போதும். சைட் வந்து நார்மலாக ஒன்று தான் இருக்கும். சைட்டு கீழே ஜோன் வந்து நமக்கு வந்து எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு ஜோனாக இருக்கும், பைப்பிங் ஒரு ஜோன் வரும், ஸ்ட்ரக்சரல் ஒரு ஜோன் வரும். இதே ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணுவோம் இந்த ஹைரார்க்கி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைட் ட்ரைனிங் 001 நம்ம வந்து டூல் பார்லேருந்து எப்படி ஜென்ரல்லேருந்து சைட்டு ஜோன் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்லேருந்து எக்யூப்மெண்ட் சப் எக்யூப்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம டூல் பாரில் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணுது. வேறாஸ் இந்த ட்ரைனிங் 002 பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்லேயே டைப் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் மீன்ஸ் அடுத்த ஸ்டெப் ஒரு எக்யூப்மெண்ட்டை எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.